கர்த்தர் பார்த்து கேட்கிறாங்க, நீ இப்படி செஞ்சது என்ன? என்ன சொன்னாரு? இந்த அம்மா என்ன செஞ்சுச்சு? அங்கே ஆண்டவருடைய கட்டளை புசியாதே, தோட்டத்தின் அடிவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசியாதே. இப்ப கர்த்தர் என்ன கேட்கிறாரு? நீ இப்படி செய்தது என்ன? இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சப்போஸ் கேட்கறதாக இருந்தா என்ன கேட்பாரு? அன்னைக்கு ஏவாள் அம்மாட்ட கேட்டது மாதிரி கேட்பாரா? அதே மாதிரிதான் கேட்பாரு. ஆனா அவர்களுக்கு இருந்த வசனம் வேறே, நமக்கு இருக்கிற வசனம் வேறே. இப்ப நம்மை பார்த்து கேட்கிறதாக இருந்தா என்ன கேட்பாரு நினைக்கிறீங்க நீங்க? நான் உனக்கு வாரந்தோறும் ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தி வாய்களிய தொண்டைகளிய நெஞ்சு வலிக்க ஒருவன் என்னுடைய வசனங்களை எடுத்து உங்களுக்கு உபதேசிக்கவில்லையா? ஆனால் அந்த ஊழியக்காரர் பேசுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் நீ இப்படி செய்தது, அல்லது நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தி 12 அப்போஸ்தலர்களை எனக்காக சேர்த்தேனே, அவர்களுக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த வேத பிரமாணங்களை எழுதி கொடுத்தேனே, அதில் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஒரு மனிதனை நான் கொஞ்சம் வித்தியாசமாய் போகிற வழிகளை சந்தித்து அவனை பிரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவனாக ஏற்படுத்தினேனே, அவன் மூலமாக அநேக நிருபங்களை எழுதி கொடுத்தேனே, அந்த நிருபங்களை உங்களுக்கு மாறாமல் உங்களுடைய கரங்களிலே வேத புஸ்தகமாய் கிடைக்க செய்தேனே, அந்த வேத வார்த்தைகளை மாறாமல் நான் ஒருவனை கொண்டு பேச வைத்துக் கொண்டிருக்கிறேனே, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ இப்படி செய்தது